Knowledge is treasure but becomes ignorance if it is not put into practice. அறிவு அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அந்த அறிவை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா அது மாதிரி ஒரு அறியாமை வேற எதுவுமே கிடையாது இல்லையா? அது ஒரு பயனற்றதா ஆகிவிடுகிறது. நம்மளுடைய அறிவை நம்ம எப்பவுமே பயன்படுத்தணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெக்காபுலரி, ஒரு புதிய வார்த்தை. என்ன வார்த்தையை நம்ம பார்க்க போறோம் பாருங்க. Sanctimonious. Sanctimonious. இந்த sanctimonious அப்படின்ற வார்த்தை ஒரு adjective அப்படின்னு சொல்லலாம். adjective அப்படின்னா நவுனை பற்றி விரிவாக விவரிக்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம adjective அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா எல்லா பெயர்களையுமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பெயர் ஒரு நவுன், ஒரு பொருளுடைய பெயர், ஒரு விலங்கினுடைய பெயர், ஒரு இடத்தினுடைய பெயர், மனிதர்களுடைய பெயர், எல்லா பெயரையுமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நவுனை நம்ம விவரிக்கிறோம், எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் நவுனை பற்றி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த sanctimonious அப்படின்ற வார்த்தை ஒரு அட்ஜெக்டிவ். ஏன்னா இந்த sanctimonious ஒரு நவுனை பற்றி விவரிக்கும் ஒரு வார்த்தை. இப்போ இந்த sanctimonious நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், உச்சரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா Sanctimonious. 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 இதுதான் இதோடைய சரியான உச்சரிப்பு. இப்போ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இதோடைய பொருள் making a show of being morally superior to other people. புனிதத்தன்மை உள்ளது போல் பாசாங்கு காண்பிக்கிறது. ரொம்ப நம்ம ஹோலியா இருக்கிற மாதிரி நம்ம அடுத்தவங்கள்ட்ட ஆக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதை தான் நம்ம sanctimonious அப்படின்ற இந்த வார்த்தையால விவரிக்கலாம். Acting as if morally better than others. மற்றவங்களை விட நான் ரொம்ப புனிதமா இருக்கிறேன் அப்படின்னு நடிக்கிறது. அதை தான் நம்ம sanctimonious அப்படின்னு சொல்லலாம். பாருங்க அதோடைய மீனிங். The sanctimonious person sounds like a hypocrite when he preaches to a friend about the evils of drugs while he drinks one beer after another. இந்த sanctimonious அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா குடிக்கிறவங்களை பற்றி அவர் அது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு போதனை பண்ணுவார். இவர் குடிக்காத மாதிரி அவங்களுக்கு போதனை பண்ணுவார். ஆனால் இவர் பியர் குடிச்சிட்டே இருப்பார். இவர் புனிதமாக இருக்க மாட்டார், இவர் தூய்மையாக இருக்க மாட்டார், இவர் ஒழுக்கமாக இருக்க மாட்டார். ஆனால் ஒழுக்கம் இல்லாததை பற்றி இவர் ப்ரீச் பண்ணுவார், அடுத்தவங்களுக்கு போதனை செய்வார். அந்த மாதிரி யாரையாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள நம்ம sanctimonious அப்படின்ற இந்த வார்த்தையினால விவரிக்கலாம். Sanctimonious people try to act like saints, but their actions are far from pure or holy, which just makes them sound like hypocrites. இந்த sanctimonious அப்படின்னு நம்ம விவரிக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு செயின்ட் மாதிரியே நடந்துப்பாங்க, புனிதர் மாதிரியே நடந்துப்பாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அவங்களுக்கும் அந்த புனிதத்தன்மைக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. அதனால தான் நம்ம அவங்கள நயவஞ்சகர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒரிஜினலாக நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, ஆனால் ஆக்ட் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். If you say that someone is sanctimonious, you disapprove of them because you think that they are trying to appear morally better than other people. நம்ம ஒருத்தரை sanctimonious அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஆக்ஷனை நம்ம ஒத்துக்கலை, மறுக்கிறோம். அவங்க ரியலி அப்படி கிடையாது, ஆனால் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். அதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய. இப்போ நம்ம இந்த sanctimonious அப்படின்ற வார்த்தையை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் பாருங்க. He resented the sanctimonious comments on immorality. ஒழுக்கக்கேடு தொடர்பான அவருடைய புனிதத்தன்மை உள்ளது போன்ற பாசாங்குத்தனமான அவருடைய கருத்துக்களால் அவர் கோபம் அடைந்தார் அப்படின்னு சொல்றோம். அடுத்த எக்ஸாம்பிள், I am fed up with my neighbor's sanctimonious attitude. எனது அண்டை வீட்டாரின் புனிதமான அணுகுமுறை போன்ற பாசாங்குத்தன்மையால் நான் சோர்வடைகிறேன். ரொம்ப அவங்க புனிதர் மாதிரி ஆக்ட் பண்றாங்க, ரியல்ல அவங்க புனிதர் கிடையாது. அதனால நான் சோர்வடைஞ்சிட்டேன். அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய ஆட்டிடியூட கேட்டு எனக்கு பார்த்து சோர்வடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள், don't be so sanctimonious. I live my life the way I want to live it. மிகவும் புனிதமாக இருக்க வேண்டாம், நான் என் வாழ்க்கையை எப்படி வாழ விரும்புகிறேனோ அப்படி வாழ்வேன். ரொம்ப செயின்ட் மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப ஹோலியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண வேணாம். நான் என்னோட லைஃப்பை எப்படி இருக்க விரும்புகிறேனோ, எப்படி வாழ விரும்புகிறேனோ அப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம
sanctimonious அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி உச்சரிக்கலாம், அது எப்படி நம்ம வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற sanctimonious அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்கள் தேவையான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.